நமோ ஃபவுண்டேஷன் சார்பில் சென்னை வேளச்சேரியில் 25 குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நமோ ஃபவுண்டேஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகள், ஆதரவற்றோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்நிலையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நமோ ஃபவுண்டேஷன் சார்பில் 25 குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டது. வேளச்சேரி தொகுதியைச் சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் 25 குழந்தைகளுக்கு இந்த சிறப்பான உதவி வழங்கப்பட்டன. 25 பேரின் வங்கிக் கணக்குகளில் முன்பணமாக தலா 500 ரூபாய் நமோ ஃபவுண்டேஷன் சார்பில் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நமோ ஃபவுண்டேஷன் நிறுவனரும் பாஜக மாநில இளைஞரணி தலைவருமான எஸ்.ஜி. சூர்யா கலந்து கொண்டு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் வங்கிக் கணக்கு சான்றிதழை வழங்கினார். செப்டம்பர் 17 பாரத பிரதமருடைய 75வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சேவை நிகழ்ச்சிகள் பல விஷயங்களை தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் நம்ம இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்ற உடனே வேளச்சேரி தொகுதியில் பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி வேளச்சேரி தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 30 பிள்ளைகளுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சுகன்யா சம்ருத்தி அப்படின்ற ஒரு திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 500 ரூபாய் வைப்பு தொகை வைத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு திறந்து கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து மாதம் பெண் பிள்ளைகள் பேரில் பணத்தை முதலீடு செய்து 18 வயது ஆன உடனே அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அவர்களுடைய படிப்புக்கோ இல்லை திருமணத்திற்கோ உதவி செய்யும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கான இந்த உதவியை செய்து 30 பேருக்கும் அந்த பேங்க் பாஸ்புக்கு அப்புறமா சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு குழந்தை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அவருடைய தந்தை அதீத குடிப்பழக்கத்தினால இறந்திருக்கார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார உதவியும் படிப்பிற்கு தேவையான உதவிகளையும் செய்வதாக உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். குடிப்பழக்கம் எப்படி நம்ம நாட்டை நாசமாக்குகின்றது அப்படின்றதுக்கு ஒரு நேரடி உதாரணமாக இந்த துயர சம்பவத்தை பார்க்குறேன். இது நிச்சயமாக மாறணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணமாக இருக்குது.